அந்த எகர வரிசை ய யா இ ஈ அந்த எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் என்ன எழுத்துக்களை அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். அந்த உச்சரிப்புக்கு நம்ம எந்த எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து இங்கே உங்களுக்கு அந்த வரிசை கொடுக்கப்பட்டிருக்குது. சரியா? இருந்தாலும் நான் ஒருக்க வாசிச்சிடுறேன். ய யா இ ஈ யு யூ ஏ ஏ யை யோ யோ யௌ ஈ. அப்போ எல்லாமே அந்த ஒயில் ஆரம்பிக்குது, பார்த்துக்கோங்க. சரியா? அப்புறம் அந்த உயிர் ஓசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏ பயன்படுத்துகிறோம் அல்லது ஈ பயன்படுத்துகிறோம். 2 ஈ நெடிலாக இருந்தால் ஈன்னு ஓசையாக இருந்தால் 2 ஈ, யூவாக இருந்ததுன்னா இந்த ஒரு யூ, யூ என்ற நெடில் ஓசைக்கு 2 ஓ, ஏ அப்படி ஏன்று ரெண்டுத்துக்குமே ஈ தான் பயன்படுத்துகிறோம். ஐ அப்படின்னு அந்த ஐன்ற ஓசைக்கு ஏஐ பயன்படுத்துகிறோம். இந்த யோ யோ ரெண்டுத்துக்கும் ஓன்ற ஓசை வருது இல்லையா? அடுத்தது எவ், அதில் அந்த அவுன்ற உயிர் ஓசைக்கு ஏயு ஏடபிள்யூ அதெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஈன்ற மெய் எழுத்து கடைசி எழுத்துக்கு மட்டும் நம்ம சில இடங்களில் ஒய் பயன்படுத்துகிறோம், சில இடங்களில் ஐயும் வருது. ஓகேவா? இப்போ நம்ம வார்த்தைகளில் பார்ப்போம். குறிப்பாக தமிழ் பெயர்கள் ஆங்கிலத்தில் எழுதும்போது எப்படி அதை எழுதுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டோன்னா ஆங்கில வார்த்தைகளை வாசிக்கும் போதும் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாகிடும். இப்போ பாருங்கள், முதலாவது யமுனா. இதில் இந்த ஏன்ற எழுத்தை மட்டும் பார்ப்போம். இந்த ஏன்ற எழுத்துக்கு இணையாக ஆங்கிலத்தில் ஒய் ஏ கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதானே இங்கே போட்டிருக்கோம். சரியா? அடுத்தது கயல்விழி. அதுலேயும் இந்த ஏன்ற எழுத்துக்கு இங்கே ஒய் ஏ கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது தயாளன். அந்த யா அந்த நெடில் ஓசைக்கு அதுக்கும் ஒய்யே தான் பயன்படுத்துகிறோம். அடுத்தது தங்கமயில். ஏதாவது கடை பேர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஈ அப்படிங்கிற இந்த தமிழ் எழுத்துக்கு ஒய் ஐ பயன்படுகிறது. அது மாதிரி யுவராஜ், இதில் யூ வருது பாருங்கள், இதுக்கு ஒய் யூ பயன்படுத்துகிறோம். அது மாதிரி யூ அயூப்ன்ற பேரில் இந்த யூக்கு நம்ம ஒய் யூ பயன்படுத்துகிறோம். இந்த 2 விதமாகவும் இந்த அயூப்ன்றதை எழுதுகிறாங்க. சரியா? பெரும்பாலானவர்கள் அவங்க பேரை ஏஒய்யூபி தான் எழுதுகிறாங்க. சிலர் அவருடைய பேரில் ஏஒய்ஒய் யூபி, ஏன்னா ஐயூப் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கிறதுனால. அடுத்தது யோகராஜில் அந்த யோ இருக்குது, அதற்கு ஒய்ஏ பயன்படுகிறது. அடுத்தது தாய். சரியா? நம்ம இந்த தாய் ஸ்டோர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இது கடைங்க பேர்லாம் அது மாதிரி தாயின்னு வைப்பாங்க. அப்போ அந்த ஈன்ற அந்த மெய்யெழுத்துக்கு இங்கே என்ன வந்திருக்குது? ஐன்ற ஒரே ஒரு எழுத்து தான் வந்திருக்குது. சரியா? அடுத்தது ர அப்படிங்கிற வரிசை. ர ரா ரி ரி ரு. ஓகேவா? அதையும் நான் வாசிச்சிட்றேன். ர ரா ரி ரி ரு ரு ரே ரே ரை ரோ ரோ ரவ் இர்ரு. சரியா? தமிழில் அதை இர்ருன்னு உச்சரிப்போம் அழுத்தி, ஆங்கிலத்தில் லைட்டாக இர்ருன்னு தான் உச்சரிக்கிறோம். சரியா? இப்போ இதில் வழக்கம் போல் எல்லாத்துலேயும் ஆர் என்ற எழுத்து வந்திருக்குது முன்னாடி. அந்த உயிர் ஓசைக்கு தேவையான அந்த ஆங்கில வவல்ஸ் பின்னால் வந்திருக்குது. இது வழக்கம் போல் இருக்கிறது தான். நம்ம பெயர்களை இப்பொழுது பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரவி, அதில் இந்த ரேக்கு ஆர்ஏ பயன்படுகிறது. ராமு, அதில் இந்த ராக்கு அதுவும் என்ன பயன்படுகிறது? ஆர்ஏ தான் பயன்படுது. குரிலோசைக்கும் நெடிலோசைக்கும் அதே ஆர்ஏ தான் பயன்படுது. அடுத்தது ஹரி, அதில் ரீ இருக்குது, இங்கே ஆர்ஐ பயன்படுகிறது ரீக்கு பதிலாக. அடுத்தது ரீட்டா. சரி, அந்த ரீக்கு இங்கே ஆர்ஐ தான் பயன்படுத்துகிறோம். சில இடங்களில் ஆர்இஇ கூட வருது. சரியா? இந்த பேருக்கு ஆர்ஐ தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது ருக்மணி. இந்த ருக்மணியில் உள்ள ரூக்கு ஆர்யூ பயன்படுகிறது. அடுத்ததாக ரெமி. இந்த ரெமியில் உள்ள ரே எப்படி எழுதப்படுகிறது? ஆர்இ என்று எழுதப்படுகிறது. அடுத்தது ரேகா. இந்த ரேன்றதுக்கு ஆர்இ என்ற எழுத்து தான் பயன்படுகிறது. இந்த ரேன்ற குறிலாக இருந்தாலும் சரி, ரேன்ற நெடிலாக இருந்தாலும் சரி, ஆர்இ தான் அதற்கு ஆங்கிலத்தில் பயன்படுகிறது. அடுத்தது துரை. அந்த ரைக்கு ஆர்ஏஐ பயன்படுகிறது. அடுத்தது சரோஜா. சரியா? அந்த ரோ அப்படிங்கிறதுக்கு ஆர்ஓ பயன்படுது. சரியா? சில பேருடைய பேர் வெறும்னா ரோஜான் இருக்கும்.
சரியா? அப்போ வந்து இந்த எஸ்ஏ இல்லாமல் மீதி உள்ள ஆர்ஓஜேஏ பயன்படுத்துகிறாங்க. அடுத்து திரௌபதி. திரௌபதின்றது வந்து அது வடசொல், அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த வார்த்தை. அதனால வந்து அது எப்படி எழுதப்படுதுன்னு பாருங்கள். டி தான் பயன்படுது, டிஹெச்லாம் பயன்படுத்தலை, அதெல்லாம் இல்லை. சரியா? நமக்கு தேவையான இந்த ரவுன்ற உச்சரிப்பு தான். அதுக்கு ஆங்கிலத்தில் ஆர்ஓடபிள்யூ பயன்படுகிறது. சரியா? திரௌபதி அப்படி டியில் தான் முடிக்கிறாங்க, இந்த ஹெச் வரல இதுலேயும். ஓகே, இதை கவனிச்சுக்கோங்க. தர்மராஜ். இந்த தர்மராஜ்னு எழுதும்போது பெரும்பாலும் நம்ம என்ன பயன்படுத்துகிறாங்க? டிஹெச் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. தன்ற ஒரு வார்த்தைக்கு டிஹெச் ஏ பயன்படுத்துகிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ரா தான் பார்க்க போகிறோம். இந்த ராக்கு வந்து என்ன ஆங்கில எழுத்து? ஆர்ஏ பயன்படுகிறது. அடுத்தது இந்த ல வரிசை, லகர வரிசை அப்படின்வாங்க. இது ல, லா, லி, லீ, லு, லு, லே, லே, அடுத்து லை, லோ, லோ, லவ், அடுத்து இல். ஓகேவா? இதில் எல்லாமே முதல்ல எல்லுன்ற எழுத்து பயன்படுது. அடுத்தது இந்த உயிரோசைக்கு தேவையான வவல் லெட்டர்ஸ், அந்த ஆங்கில உயிரெழுத்துக்கள் பயன்படுகின்றன. இப்போ பெயர்களை பார்க்கலாம். முதலாவது இங்கே இருக்குது லதா. அதில் இந்த ல இருக்குது. இந்த லேக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? எல்ஏ பயன்படுத்துகிறோம். அடுத்தது லாவண்யா. இங்கே லா, அதுக்கும் எல்ஏ தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து லலிதா. அந்த லேக்கும் இங்கே எல்ஏ பயன்படுகிறது. அடுத்து பார்த்தோன்னா இந்த இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு. இதில் லீ வந்திருக்குது பாருங்கள். இந்த வரிசை தானே லீ. அதில் என்ன பயன்படுகிறது? எல்ஐ பயன்படுகிறது. சலீம், அந்த லீ அப்படின்றதுக்கு எல் அப்புறம் 2 இ பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பாலு. அதில் உள்ள அந்த லூ என்ற எழுத்துக்கு எல்யு பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்தது லூசி. சரியா? இது ஆங்கில வார்த்தை. இந்த லூன்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் எல்யு பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு லெமி. லெமி என்ற இந்த வார்த்தை அதுவும் ஒரு ஆங்கில வார்த்தை. அதில் லே அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் எல்இ பயன்படுகிறது. அதை அடுத்து சலோமி. சலோமின்றதும் ஒரு ஆங்கில பெயர் தான். அதில் வந்து நம்ம இந்த லோ அப்படிங்கிறதுக்கு எல்ஓ பயன்படுகிறது. அடுத்தது அல்லி, தமிழ் பெயர். அந்த அல்லிக்கு வந்து இல்லுக்கு வந்து எல் பயன்படுகிறது. அடுத்து வர லீக்கு வந்து எல்ஐ பயன்படுகிறது. இங்கே பாருங்க. அடுத்தது வ வரிசை, வகர வரிசை. வ, வா, வி, வி, உ, உ, வே, வே, வை, ஓ, ஓ, வவ், இவ். சரியா? எல்லாத்துலேயுமே முன்னால் வி பயன்படுத்துகிறோம். அதற்கு பிறகு தேவையான அந்த உயிரோசையை கொடுக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் இங்கே வந்திருக்குது. சரியா? சில பெயர்களில் ஒருவேளை இந்த உன்ற ஓசையை அழுத்தி உச்சரிக்கும் போது விக்கு பதிலாக டபிள்யூ பயன்படுத்துகிறோம். சரியா? இப்போ நம்ம வார்த்தைகளை பார்ப்போம். இங்கே இதை பார்த்தீங்கன்னா வனஜா. இதில் வந்து விஏ பயன்படுகிறது. வாசுதேவன், வா, அதுலேயும் விஏ தான் பயன்படுகிறது. இது வந்து வாசிம். இந்த வா இது வந்து டபிள்யூஏ பயன்படுகிறது. வாசிம்ன்றது தமிழ் பெயர் கிடையாது. சரியா? அடுத்தது வீரமணி. இந்த விக்கு விஇஇ. அடுத்தது பாருங்கள் வெற்றி, வே. இந்த வெற்றியில் வேக்கு வந்து விஇ பயன்படுத்துகிறாங்க. வேலு. இந்த வே அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கும் விஇ தான் பயன்படுத்துகிறோம். அதை அடுத்து வைரமுத்து. சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச பேர் தான். இந்த வைன்றதுக்கு விஏஐ பயன்படுகிறது. அடுத்தது திவ்யா. இந்த இவ்வுன்ற எழுத்துக்கு வி பயன்படுகிறது. ஓகேவா? இந்த பாடத்தில் இந்த ழ அப்படிங்கிற அந்த வரிசை, ழகர வரிசை, அடுத்தது லகர வரிசை, அடுத்தது அதை அடுத்து உள்ள ர, ந அந்த வரிசைகளை நாம் பார்க்க போகிறோம். அந்த எழுத்துக்கள் கொண்ட தமிழ் பெயர்களை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுவது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். சரியா? இதற்கு இந்த ழக்கு என்ன போட்டிருக்கு கீழே?
ZHA. சரியா? அந்த ழுன்ற சவுண்டு கொடுக்கக்கூடியது ZH அப்படிங்கிற 2 ஆங்கில எழுத்துக்கள். அது கூட ஏ சேர்த்தா ழ வருது. அதே மாதிரி தான் மற்றவையெல்லாம் வழக்கம் போல். இந்த முன்னால் எல்லாத்துலேயும் முன்னால் பார்த்தீங்கன்னா ZH இருக்கும். இதை நான் வாசிக்கிறேன். ழ, ழ, ழி, ழீ, ழு, ழூ, ழே, ழே, ழை, ழோ, ழோ, ழௌ, ழ். சரியா? இப்போ இந்த எழுத்துக்கள் வார்த்தைகளில் எங்கெங்கே வருது, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அந்த ழ என்ற எழுத்து ழ, ழ, ழி போன்ற எழுத்துக்கள் மட்டும் என்ன ஸ்பெல்லிங்கை பெறுகிறதுன்றதையும் பார்க்கலாம். இந்த வார்த்தை அழகப்பன். இந்த ழ என்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ZHA வந்திருக்குது. அடுத்தது கயல்விழி. இந்த ழி, சரியா? இந்த எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ZHI வந்திருக்குது. அடுத்தது இளம் வழுதி. சரியா? இங்கே ழு. இந்த ழு என்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ZHU என்ற எழுத்துக்கள் வந்திருக்குது. அடுத்தது புகழ். இந்த இல் என்ற இந்த மெய்யெழுத்துக்கு ஆங்கிலத்தில் ZH வந்திருக்குது. அடுத்தது ல. இந்த லகர வரிசை பார்ப்போம். ல, லா, லி, லீ, ளு, ளூ, லே, லே, லை, லோ, லோ, லவ், ல். வழக்கம் போல் இதில் வர்றது பின்னால் வர்றதெல்லாம் வவல் லெட்டர்ஸ், அதாவது உயிர் ஓசையை தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள். முன்னால் இருக்கிறது எல் என்ற எழுத்து. இங்கே ZH பயன்படுத்தணும், இங்கே எல் பயன்படுத்துகிறோம். இந்த ல அப்படிங்கிறனால 2 எல் போடணுமேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. பெரும்பான்மையான வார்த்தைகளுக்கு ஒரு எல் தான் வருது இந்த லேக்கும். சாதாரண இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ல அப்படின்னு, அந்த லேக்கும் இந்த எல் என்ற எழுத்து தான் பயன்படுகிறது. இப்பொழுது நம்ம அந்த பெயர்களை பார்ப்போம். பெயர் அடுத்த பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்க, வள்ளி. இந்த வள்ளியில் இந்த இல்லு, அதுக்கு ஒரு எல் பயன்படுகிறது. அடுத்த லீக்கு ஒரு எல்லும் ஒரு ஐயும் பயன்படுகிறது. அதனால் இதுக்கு ஒரு எல் தான் வந்திருக்கு. சரியா? 2 எல் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது இந்த இல்லுக்காக இங்கே வந்திருக்கு. அடுத்தது காளீஸ்வரி. சரி, அந்த பேரை பார்த்துருப்பீங்க. இதில் இந்த லீ என்ற எழுத்துக்கு எல்லும் 2 ஈயும் வந்திருக்கு. அடுத்தது மேட்டுப்பாளையம். இந்த லேக்கு என்ன வந்திருக்குது? இந்த லேக்கு LA. சரியா? அடுத்தது இந்த ரகர வரிசை. சரியா? இது வல்லின ர நல்லா அழுத்தமாக உச்சரிப்பாங்க தமிழில். ஆங்கிலத்தில் எப்பயுமே அந்த ஆர் என்ற எழுத்து மென்மை தான் உச்சரிக்கப்படுகிறது. சரியா? தமிழில் இருக்கிற அந்த 2 ரேக்கும் 2 ரகரங் இருக்கு இல்லையா? அதாவது அந்த இடையினராக்கும் வல்லினராக்கும் இல்லாத அளவுக்கு மிக மிக மென்மையாக அதை உச்சரிப்பாங்க இந்த ர. சரியா? அப்போ சரி, நான் இதை வாசிச்சுட்டு வரேன். தமிழ் உச்சரிப்பையே நான் வாசிக்கிறேன். ர, ரா, ரி, ரி, ரு, ரு, ரே, ரே, ரை, ரோ, ரோ, ரௌ, ர். சரியா? அடுத்தது இது வார்த்தைகள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தமிழ் வார்த்தை வெற்றி. இந்த வெற்றி அப்படிங்கிறதுக்கு இந்த இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக டீயும் ஆரும் சேர்ந்து வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருப்பேன். இந்த இற்று அப்படின்ற அந்த மெய்யெழுத்துக்கு TR வரலாம் அல்லது ஆரும் வரலாம். பெரும்பாலும் இந்த டீ சேர்ந்தால் தான் அந்த இற்று அப்படின்ற ஒரு அந்த உச்சரிப்பு வருது. வெற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி TR போடுறோம். அடுத்தது இதில் பார்த்தோன்னா இளமாறன். இந்த ரா RA தான். சரியா? அடுத்தது இதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வார்த்தைகளுக்கு வருவோம். ஏன்னா இந்த நகர வரிசைக்குரிய வார்த்தைகள் இங்கே ந, நா, நி, நீ, நு, நூ, நே, நே, நை, நோ, நோ, நௌ, இன். சரியா? இதில் எல்லாத்துலேயுமே முதலாவது என் வந்திருக்குது. அதற்கு பிறகு உயிரெழுத்துக்கள், அதாவது வவல் லெட்டர்ஸ் வந்திருக்குது. இங்கே பாருங்கள் என்னென்ன வார்த்தைகள். இந்த ந உள்ள வார்த்தைகள் ந, நா, நு அதெல்லாம் பார்க்கலாம். கனகா, இந்த ந NA வந்திருக்கு. வனிதா, அதில் நீயில் பாருங்கள் NI. அனு, அந்த நூ பாருங்கள் NU.
அடுத்தது ராஜன், கடைசியில் பாருங்கள் புள்ளி எழுத்து இன்னுன்னு வந்திருக்கு, அதுக்கு ஒரே ஒரு எண் தான். ஓகேவா? பாருங்கள், இது ரோஸ், இது ஆங்கிலத்தில் ROSE அப்படின்னு தான் எழுதுகிறாங்க. சரியா? ரோஸ்னு அந்த ரோஜா பூவையும் இப்படி தான் இந்த ஸ்பெல்லிங்கில் தான் நம்ம குறிக்கிறோம். அடுத்து ரசியா. சரியா? ரசியான்ற பேர் வந்து இந்தியாவே ஒரு பெண் அரசி ஆண்டு வந்தாங்க, அவங்க பேர் ரசியா சுல்தான். சரியா? அந்த ரசியா சுல்தான் அந்த பெயர் வந்து RAZIA அப்படின்னு தான் எழுதப்படுகிறது. இப்போ பலர் ரசியான் பேர் வைக்கிறாங்க, அவங்க வந்து RASIYA அப்படின்னு எழுதுகிறாங்க. அதனால் ரெண்டு விதமாக இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம். அடுத்தது ஜான்சி, இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, JANCY. அடுத்தது ஜூலி என்ற பெயர், இந்த பெயரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கான ஆங்கில ஸ்பெல்லிங் JULIE. அடுத்தது சரோஜா, நிறைய பேருக்கு இந்த பேர் தெரியும். இதற்கான ஆங்கில எழுத்துக்கள் SAROJA. ஷாஜஹான், இது எப்படி எழுதப்படுது? SHAJAHAN. அடுத்தது ஷேக், SHEIKH. சரியா? நிறைய பேர் நம்ம ஹெச் போடாமல் விட்டுருவோம், ஆனால் அந்த உச்சரிப்பு, ஒரிஜினல் உச்சரிப்பு, அந்த உருது அரபி உச்சரிப்புலாம் இந்த ஷேக் அப்படின்னு தான் வருது. சரியா? ஹிந்திலையும் இருக்குது. அடுத்தது ஷைலஜா, SHAILAJA. அடுத்தது ஹர்ஷா, HARSHA. ரஹீம், RAHIM. அடுத்தது ஹவுரா, HOWRAH. இதில் பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்துக்களை மட்டும் இப்போ நான் தனியாக சொல்கிறேன். இந்த ரோஸில் S இருக்குது, அது SE என்று எழுதப்படுகிறது. பொதுவாக எஸ்ன்னு தான் எழுதப்படணும், ஆனால் இங்கே ஒன்று சேர்ந்து விடுகிறது, ஏன்னா இது ஒரு ஆங்கில வார்த்தை. அடுத்தது ரசியா, அந்த சி அப்படிங்கிறது வந்து ZIயில் எழுதப்படுகிறது, ஏன்னா அது உண்மையான உச்சரிப்பு ரஷ்யான்னு இல்லாமல் ரஷ்யா அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது. இந்த மாதிரி SIன்னும் சில பேர் எழுதுகிறாங்க. சரியா? அடுத்தது இங்கே ஜான்சி, அந்த ஜா, இது JA என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஜூலியில் உள்ள ஜூ JU என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. சரோஜாவில் உள்ள ஜா JA என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அடுத்து ஷாஜஹான், ரெண்டு வடமொழி எழுத்து இருக்குது, ஷா SHA, JA. சரியா? அடுத்தது ஹான் அப்படிங்கிறது, அது கானுன்னு இல்லாமல் ஹான் அப்படிங்கிறாங்க, அதனால தான் H என்ற உச்சரிப்பு வந்திருக்குது. அடுத்தது ஷேக், இதில் ஷே அப்படி, இந்த ஷே என்ற எழுத்து ஆங்கிலத்தில் SHE என்று எழுதப்படுகிறது. அடுத்தது ஷை. சரியா? இந்த எழுத்து ஆங்கிலத்தில் SHAI என்று எழுதப்படுகிறது, ஷை அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது ஹர்ஷா, இந்த ஹாவும் ஷாவும் ரெண்டுமே வடமொழி எழுத்து தான். ஹன்றது HAல குறிக்கப்படுகிறது, ஷான்றது SHAல குறிக்கப்படுகிறது. அடுத்தது ரஹீம், இந்த ரஹீம்ன்றது வந்து இந்த HI என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. பெரும்பாலும் ஐ தான் போடுறாங்க, சிலர் ரொம்ப அபூர்வமாக ஹெச்சுக்கு பக்கத்தில் 2 E போடுறது ரொம்ப அபூர்வம். அடுத்தது ஹவுரா, ஹவுரான்றது ஒரு ஊர், ஒரு இடம் வடநாட்டில். ஹவுரா எக்ஸ்பிரஸ்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹவுன்றதை எப்படி எழுதுகிறோம்? ஆங்கிலத்தில் HOW அப்படின்னு எழுதுகிறாங்க. சரியா? கடந்த வீடியோக்களில், அதாவது இந்த ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சியில் கடந்த வீடியோக்களில் நீங்கள் தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எப்படி எழுதுவது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. தமிழ் பெயர்களும் ஊர்களின் பெயர்கள் இவற்றெல்லாம் பற்றி படித்தோம். அதற்கு முந்தையுள்ள பாடங்களில் உச்சரிப்புகளை பற்றியும் ஓரளவுக்கு படித்தோம். இந்த பாடத்தில் நம்ம உயிர் ஓசைகளை பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் 12 உயிரெழுத்துக்கள் இருக்கிறது, அதுக்கு 12 ஓசைகள் இருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தாலும் 12 உயிர் ஓசைகள் இருக்குது. இது வந்து வவல் சவுண்ட்ஸ் அப்படின்வாங்க. ஆங்கிலத்தில் வவல் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது? 5 தான் இருக்குது, AEIOU. ஓகேவா? இந்த 5 எழுத்துக்கள் இருந்தாலும் வெவ்வேறு உச்சரிப்புகள், உயிர் ஓசைகள் உண்டாகின்றன. அதனால் 12 உயிர் ஓசைகள் இருக்கின்றன. அவற்றை வந்து 12 பியூர் வவல்ஸ் அப்படிங்கிறோம். கலப்பில்லாத உயிரோசைகள், வேறு ஒலியோட கலக்காத சுத்தமான உயிரோசைகள்.
அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து இன்னும் கூட பின்னால் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். கலப்பு வவல்ஸ் 2, 3 சவுண்டு கலந்த உயிரோசைகள் எவை அவற்றெல்லாம் கூட நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த பியூர் வவல்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? அடுத்தது இந்த ஓசைகள் உள்ள வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கே இந்த 5 உயிர் ஓசைகளை கொடுத்துருக்குறோம். இதில் வந்து அதற்கு உதாரண வார்த்தைகளையும் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு ஏபிசிடி அந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்கள் தெரியும். அவை இல்லாமல் ஓசைக்கு ஏற்ற விதத்தில் ஒரு குறியீடு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. ஏன்னா ஆங்கிலத்தில் வந்து எழுத்தை வச்சு நம்ம உச்சரிப்பை சொல்ல முடியல, ஓசையை சொல்ல முடியல. அப்போ இந்த ஓசைக்கு இந்த குறியீடு தான். தமிழில் எப்படி எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள், ஒரு ஓசைக்கு ஒரு எழுத்து தான். சரியா? அந்த எழுத்து நமக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த ஓசையும் நமக்கு தெரியும். தமிழ் வார்த்தைகளை நம்ம சுலபமாக வாசிக்க முடியும். ஆங்கிலத்தில் வார்த்தைக்கு வார்த்தை உச்சரிப்பு மாறுது. அதனால் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்? இந்த உயிரோசைகளுக்குரிய குறியீடுகள். இந்த குறியீடுகளை பற்றி படிக்கக்கூடியது அது ஃபனட்டிக்ஸ் அப்படின்வாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இல்லை, அதில் ஒரு எளிமையான பகுதியை அப்படி நம்ம படிப்படியாக படிச்சுட்டு போவோம். ஃபானிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து இதே மாதிரி தான், உச்சரிப்புகளை பற்றி ஒரு படிப்பு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்க. இது வெளிநாடுகளில், ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளில் இதை சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் பாடம் கற்றுக் கொடுக்கும்போதே இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எல்கேஜி யூகேஜி லெவல்லே வந்து இந்த ஃபானிக்ஸ் அப்படின்ட்டு. ஃபானிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு உச்சரிப்பு, ஒரு விதமான பயிற்சி, உச்சரிப்பு பயிற்சியை தான் அவங்க ஃபானிக்ஸ் அப்படிங்கிறாங்க. அது என்ன? இந்த மாதிரி ஒரே விதமான ஓசைகளை ஒன்றுபடுத்தி அவற்றை கற்றுக் கொடுப்பது. சரியா? அப்போ அந்த ஃபானிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இப்போ இருக்குதானா? நம்ம நாட்டிலையும் வந்துருச்சு. அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால், இந்த நாடுகளில், இந்த வளர்ந்த நாடுகளில் இந்த பயிற்சியை கொடுக்கறதுனால மாணவர்கள் ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு வர்றதுக்குள்ளே பெரிய புத்தகங்களையும் நன்றாக படிப்பார்கள். இப்போ நம்ம நாடை எடுத்துக்கிட்டோன்னா, நமக்கு தமிழ் புத்தகங்களே பெரிய பெரிய புத்தகங்கள், பெரிய கதைகள், நாவல்கள் அதெல்லாம் படிக்கணுன்னா அவங்க வந்து ஒரு +2 லெவலுக்கு மேலே தான் அவங்களால படிக்க முடியுது. சின்ன பிள்ளைங்க வந்து மேபி படக்கதை பார்க்குறாங்க, சிறுகதை ரொம்ப சின்னதை பார்க்குறாங்க. அது கூட நம்ம தமிழ் கதையே நம்ம வாசித்து அந்த பிள்ளைங்களுக்கு கதை சொல்ல வேண்டி இருக்குது. சரியா? நியூஸ் பேப்பரை கொடுத்தா படம் பார்க்குறாங்க, அதில் தலைப்பு செய்தி மட்டும் வாசிக்கிறாங்க. எதை சொல்கிறேன்? தமிழ் செய்தித்தாள் தான் சொல்கிறேன். ஆனால் அந்த ஃபானிக்ஸ் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு பயிற்சியை பெற்ற பிள்ளைகள், ஆங்கில குழந்தைகள் அந்த வெளிநாடுகளில், அவங்க வந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு வர்றதுக்குள்ளே சொந்தமாக பெரிய புத்தகங்களை வாசிக்கும் திறன் பெறுகிறார்கள். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வர்றதுக்குள்ளே அவங்க நல்லா வாசிக்க திறன் பெறுகிறார்கள். அது ஒரு விதமான பயிற்சி, ஃபானிக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? அதை நீங்கள் கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. சரி, அதுவும் அந்த ஃபானிக்ஸ் என்ன மெத்தடோ அதை வந்து ரொம்ப எளிமையாக மாற்றி, நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம தமிழ் மொழிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி, ரொம்ப எளிமையாக மாற்றி நான் உங்களுக்கு தருகிறேன். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது? பெற்றோருக்கு பயனுள்ளது, ஆசிரியர்களுக்கு பயனுள்ளது. இன்னும் கூட சில டியூஷன் டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்கூலில் கூட ஒர்க் பண்ணாமல் அவங்க வந்து டியூஷன்லே, அவங்க சில பெண்கள் வந்து சொந்த காலில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அப்பொழுது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கை கொடுத்து உதவும். சாதாரண டியூஷனை விட இந்த ஃபானிக்ஸ் கிளாஸுக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்து 5 மடங்கு 6 மடங்கு இருக்கும். இங்கே சென்னையில் அல்லது இந்த மாதிரி கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஊர்களில், சேலம் பெரிய ஊர்களில் இந்த ஃபானிக்ஸ் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப இப்பொழுது குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. சரியா? இது யார் பயிற்சி பெற முடியும் அப்படின்னா, ஒரு +2 ஒரு கேர்ள் படிச்சிருக்காங்க, +2வோ ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க. அவங்க வந்து இதை பயிற்சி பெற முடியும். தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் பயிற்சி பெற முடியும். அது அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்னென்ன மெத்தட் இருக்குது, இது எப்படி லெசன் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதெல்லாம் நான் கடைசியில் ஒரு காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன். இது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்பொழுது நம்ம இந்த பாடத்தை பார்த்து இந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிப்பது அப்படிங்கிறத பார்த்துட்டு போவோம்.
இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த சிம்பல்லாம் வந்து ஃபொனடிக் சிம்பல் அப்படின்வாங்க. ஃபொனடிக்ஸ் அப்படிங்கிறது வேறு, அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது கல்லூரியில், அதுவும் ஆங்கில இலக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லித்தராங்க. ஃபானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்பொழுது சில ஆங்கில பள்ளிகளில் சொல்லித்தராங்க, அல்லது தனியாக டியூஷன் எடுக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி. இது ரெண்டுமே உங்களுக்கு இங்கே வந்துடுது. சரி, இப்போ இந்த வொவல் சவுண்ட்ஸ், உயிரோசை 12 அப்படின்னு சொன்னேன். இந்த ஓசைகள் நான் இதில் இங்கே 5 தான் கொடுத்துருக்குறேன். அதுலேயும் இந்த பாடத்தில் ஒரு ஓசையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த சிம்பல் ஐ மாதிரி போட்டு 2 புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா, அது ஈ அப்படிங்கிற ஓசை. முதல் ஓசை ஆங்கிலத்தில் உயிரோசை ஈ அப்படிங்கிறது. இந்த உயிரோசைனா என்ன, மெய் ஓசைனா என்னென்னா, உயிரோசைனா தடையில்லாமல் வரக்கூடிய ஒரு ஓசை. நம்ம மூச்சு காற்று வெளியில் வரும்போது எந்த தடையும் இல்லாமல் நம்ம அதில் ஒரு ஓசை உண்டாக்குகிறோம். அ ஆ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒரு தடையை ஏற்படுத்தும் போது அது மெய் ஒலி, சரியா, கான்சனன்ட் சவுண்டு. இப்போ இந்த வவல் சவுண்டு அது மாதிரி அந்த ஈன்றது அது தடையில்லாமல் நம்மால் உச்சரிக்கப்படுகிறது. அதற்காக இந்த மாதிரி சிம்பிள் போடணும், ஐ போட்டு 2 புள்ளி வைக்கிறோம், சரியா. அடுத்தது இது டிக்ஷனரியிலலாம் இருக்கும். இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்லே இல்லாமல் ஆங்கிலத்துக்கு ஆங்கிலத்திலே அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டிக்ஷனரியில் இதெல்லாம் இந்த சிம்பல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே 2 ஸ்லாஷ் இருக்குது பாருங்கள், 2 சாய்வு கோடுகள். அதுக்கு நடுவில் நம்ம இந்த எழுத்தை போட்டோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஒரு குறியீடு, இந்த மாதிரி எழுத்து அல்ல, ஆங்கில எழுத்து அல்ல, இது ஒரு குறியீடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அது மாதிரி ஒரு ஸ்லாஷை போடுறோம், சரியா. அப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த ஈ என்ற ஒரு ஓசைக்கு உதாரணம் என்னது, ஷீப்பு. அடுத்தது 2வது பாருங்கள், இங்கே வந்து கேபிட்டல் ஐ மாதிரியே இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது, உயரம் கம்மியாக இருக்குது பாருங்கள், ஷார்ட்டாக இருக்குது. அது வந்து ஷிப்பு. இது நெடில் ஓசை, இது குரில் ஓசை, சரியா. குரில் நெடில்லாம் இருக்கும் இல்லையா, ஆங்கிலத்தில் லாங் வவல் ஷார்ட் வவல் அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஷிப்பு, இது ஷீப்பு, இது ஷிப்பு. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் மாறிடுது. இது வந்து எதை குறிக்குது, செம்மறியாடை குறிக்கிறது. ஷிப்புன்றது கப்பலை குறிக்கிறது. அடுத்தது இந்த சிம்பல் பாருங்கள், யூ மாதிரி வந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் அதை டிசைனாக போட்டிருக்காங்க. இது ஊ சவுண்டு, சரியா. இது பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியுது. இது பார்த்தாலும் இந்த ஐக்குரிய சவுண்டு ஈ தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 2 புள்ளி வச்சா அதை ரொம்ப நீளமாக ஒலிக்கணும் அப்படின்னு தெரியும். அப்போ இது ஊ அப்படிங்கிற சவுண்டு, யூ கிடையாது, ஊ அப்படிங்கிற சவுண்டு. உதாரண வார்த்தை குட். அடுத்த வார்த்தை இங்கே பாருங்கள், யூ போட்டு 2 புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ வந்து அந்த ஊ சவுண்டில் இன்னும் நீளமாக சொல்லணும், லாங் வவல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதற்கு உதாரண வார்த்தை கூல், சரியா. அடுத்தது ஈ மாதிரி போட்டிருக்காங்க, அல்லது 3ன்ற எண்ணை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன ஓசை, ஏ அப்படிங்கிற ஓசை. அதற்கு உதாரணம் பெட். அப்போ இந்த சிம்பலை பார்த்தாலே உங்களுக்கு சொல்ல தெரியணும், இது ஈ, இ, உ, ஊ, ஏ. அடுத்தது இங்கே பாருங்கள், முதலாவது இந்த முதல் ஓசை உள்ள வார்த்தைகளை நம்ம படித்து பயிற்சி செய்ய போகிறோம். அந்த சிம்பலும் பக்கத்தில் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த வார்த்தைகள் வந்து ஏற்கனவே முந்தியுள்ள காணொலிகளில் வந்தவை தான். இந்த பாடத்தில் இப்பொழுது வரப்போகிற வார்த்தைகள் எல்லாமே முன்பு ஒரு காணொலியில் நாங்கள் கொடுத்தது தான். அதை ஏன் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஏன் திருப்பி சொல்கிறேன், ஏன் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது வாசித்து அநேக நாள் ஆகுது, அந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நிறைய பேர் அதை பயிற்சி பண்ணி கூட ஓரளவு மறந்துருப்பீங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்காக, திருப்பி பயிற்சி கொடுப்பதற்காக இப்போ நான் அதை வாசித்து காட்டுறேன். நீங்கள் கவனிக்கிற மாத்திரம் இல்லை, திருப்பியும் சொல்லுங்கள், சரியா. இப்போ நான் வாசிக்கிறேன். இதில் எல்லாம் பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ரெண்டு ஈ வந்திருக்குது. எல்லா வார்த்தையிலும் 2 ஈ வந்து உங்களுக்கு என்ன உச்சரிப்பை கொடுக்கிறது, இந்த முதல் ஓசை ஈ என்ற உச்சரிப்பை கொடுக்கிறது. ஓகேவா. இப்போ நான் வாசிக்கிறேன், சொல்லணும், நீங்களும் திருப்பி சொல்லணும். பி, ஈல், சி, கி, ட்ரீ, பீஃப், பீப், சீக். அடுத்தது டீப்,
feet, heel, jeep, keep, keen, meet, need, neem, peep, peel, read, seed, speech, sheep, weep, weed, weak, breeze, cheese, cheek, green, நீல். இதில் கே சைலண்ட், முதல் எழுத்து, அதுக்கு உச்சரிப்பு இல்லை, அதனால அதை நீல்னு தான் சொல்லணும். டீத், குவீன், வீல். ஓகேவா? இந்த வார்த்தைகள்லாம் பின்னால் நாங்கள் பிடிஎஃபாக வெளியிடுவோம். பிடிஎஃப் ஃபைல்னால் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாலே இந்த வார்த்தைகள் இருக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் எழுத்தெழுத்தாக சொல்லிக் கொடுக்கலாம். பிஇஇ, பிஇஇஎல், ஈல் அப்படின்ட்டு. இந்த பாடத்தில் இன்னொரு யூஸ் இருக்குது, இன்னும் பாடம் இருக்குது, தொடர்ச்சி இருக்குது, முடியல இந்த பாடம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை படிக்கிறனால உச்சரிப்பும் நல்லா கற்றுக்க முடியும், ஸ்பெல்லிங்கும் நல்லா கற்றுக்க முடியும். அதனால் நீங்கள் தொடர்ந்து இப்போ பாருங்கள். இப்போ அடுத்து கீழே 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே 2 ஈ வந்தாலும் இது மானை குறிக்குது. சரியா? டிஇஇஆர்னா மான். சரியா? காட்டில் இருக்கு இல்லையா மான். அதை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? டியர்னு தான் உச்சரிக்கிறோம். இந்த உச்சரிப்பில் உச்சரிப்பதில்லை. ஈ அப்படின்னு டீர்லாம் சொல்லக்கூடாது, டியர்னு சொல்லணும். இது டிஇஏஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்புள்ள. அதையும் டியர்னு தான் சொல்கிறோம். இதுவும் டியர் தான், இதுவும் டியர் தான். ஓகேவா? அடுத்தது இந்த பக்கத்தில் அதே ஓசையுள்ள வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பாருங்கள், இதில் ஸ்பெல்லிங்லாம் பாருங்கள். இஏ 2 எழுத்துக்கள் எல்லாத்துலேயுமே இஏ வந்திருக்கும். அவை அந்த அந்த ஈன்ற சத்தத்தை கொடுக்கிறது. இந்த பக்கத்தில் 2 ஈ வந்திருக்குது. சரியா? 2 ஈ வந்திருக்குது. அடுத்த பக்கத்தில் ஈயும் ஏயும் வந்திருக்குது. இந்த வார்த்தைகளும் நீங்கள் ஏற்கனவே முன்பு உள்ள பாடங்களை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த பயிற்சியை நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ளலாம். நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி வாசிங்க. பீட், பீக், பீம், பீன், பீஸ்ட், பீட், ப்ளீச், க்ளீன், கிளியர். சரியா? இது கிளியர் அப்படின்னும் சொல்லலாம், ஆனால் கிளியர் அப்படின்னும் சொல்கிறாங்க. க்ளீவ், க்ரீம், டீல், டீன், ட்ரீம், ஃபீஸ்ட், feet, flee, freak, gear. இந்த கியர்னு சொல்லலாம். gleam, glean, heel, heap, heat, heave,
gene, need, leech, lead, leak, lean, leap, least, leave, meal, mean, meet, neat, peach, peak, plea, plead, preach, reach, read, ream, reap, scream, see, seal, seat, sneak, speak, steal, steam, streak, stream, tea, teach, teak, team, treat, weak, wean, weave, wheat, east, zeal. இப்பொழுது அடுத்த பக்கம். இந்த பக்கத்தோட நம்ம இந்த பாடத்தை முடிக்கிறோம். இங்கே பாருங்க, ஐஇ இந்த 2 எழுத்துக்கள் எல்லாத்துலேயுமே வந்திருக்குது, எல்லா வார்த்தையிலையும். இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்து இ என்ற உச்சரிப்பை இந்த வார்த்தைகளில் தருகிறது. இதை நான் வாசிக்கிறேன். பிலீஃப், பீஸ், priest, field, shield, yield, thief, achieve, grieve, receive, deceive, seize. சரியா? இப்பொழுது இந்த பாடங்களில் ஆங்கில உயிர் ஓசைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது வவல் சவுண்ட்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 12 விதமான உயிர் ஓசைகள் ஆங்கிலத்தில் உண்டு. AEIOU என்று 5 வவல் லெட்டர்ஸ் உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் அவை உண்டாக்கும் ஓசைகள் 12. ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு குறியீடு இருக்குது. சரியா? நம்ம ஒரு நாட்டுக்கு ஒரு கொடி இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒரு ஓசைக்கு, ஆங்கிலத்தில் ஒரு ஓசைக்கு ஒரு குறியீடு உண்டு. இது மாதிரி குறியீடுகளால் குறிக்கிறோம். அதுவும் இந்த சாய்வு கோடுகளுக்குள்ள அவற்றை குறிக்கிறோம். இது 2வது சவுண்டு. இதை இ என்று உச்சரிக்கணும், குரில் ஓசை. ஏற்கனவே பார்த்தது ஈ என்ற நெடில் ஓசை. இதற்கு உதாரணம் இந்த வார்த்தை ஷிப். சரியா? அந்த உதாரண வார்த்தையில் இ என்ற ஓசை இருக்கிறது. இப்போது நான் இந்த வார்த்தைகளை வாசித்து கொண்டே வருகிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். பிட்,
big, bill, bin, bit, did, dig, dim, din, dip. இது fig, FIG. அந்த G சரியாக விடலை இங்கே. இது fig. fill, fin, fit, fix, gill, gin. இது ஜின்னு சொல்லணும், சரியா? give, hid, kid, kick, kill, kiss, kit, lid, lick, lip, lit, live, mid, mill, miss, nib, nil, knit, pig, pick, pill, pin, pit, rib, rid, rim, rip, sick, sin, sit, tick, till, tin, tip, vim, wick, will, win, wit, dish, fish, wish, fist, list, mist, tilt, film, milk, silk. இதில் ஒரு வார்த்தை ஏற்கனவே சொன்னேன், அது சரியாக பிரிண்ட் ஆகலைன்ட்டு. இது FIG. இந்த வார்த்தை FIG, ஃபிக் என்று வாசிக்க வேண்டும். இப்பொழுது நாம் அடுத்த பக்கத்துக்கு போகலாம். இப்போ மூன்றாவது ஓசை, சவுண்ட் 3. இது இந்த மாதிரி கொஞ்சம் யூ மாதிரி இருக்குது, ஆனால் அது டிசைனாக போட்டிருக்குது. இந்த ரெண்டு சாய்வு கோடுகளுக்குள்ள அந்த ஃபொனட்டிக் சிம்பல், அதாவது உச்சரிப்பு குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உ என்ற குரில் ஓசை. தமிழில் உ அப்படின்னு இருக்கு இல்லையா, உரல்னு சொல்கிறோம் உ. அந்த உ என்ற ஓசை. அதற்கு உதாரண வார்த்தை குட். அந்த குட்டில் அந்த உ அப்படிங்கிற ஓசை வருகிறது. இங்கே பாருங்கள், இது இந்த வார்த்தையெல்லாம் நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். இது உங்களுக்கு தெரியும், PUT, புட். ஓகேவா? புட், புல், ஃபுல், லுக், வுட், குட், ஷுட், ஹுக், நுக், டு, டுக், குட், ஃபுட்,
புக், புஷ், புஷ். இதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். இது புஷ், பி வந்தால் புஷ், இது பி வந்திருக்குது புஷ். புல், குக். அடுத்தது சவுண்டு 4, சரியா, ஃபோர்த் சவுண்டு. இது ஊ, சரியா, இதுவும் இந்த சாய்வு கோடுகளுக்குள்ளே கொடுக்கணும். இது இது மாதிரி இன்வெர்டட் கமாஸில் கொடுத்துட்டோம். உண்மையில் இது எப்படி கொடுக்கணும், இதுவும் சாய்வு கோடுகள், சரியா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி சாய்வு கோடு வரணும். அங்கே எப்பயுமே இந்த உச்சரிப்பு குறியீடு சாய்வு கோடுகளுக்குள்ளே கொடுப்பாங்க. சரி, இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும், ஊ என்று உச்சரிக்கணும். ஊ என்ற ஓசை. கூல், சரியா, உதாரண வார்த்தை கூல். ஒரு வார்த்தையாக நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். கூல், ஃபூல், ஃபூட். சரியா, நம்ம உணவுன்ற வார்த்தையை அநேகர் தப்பாக தான் உச்சரிக்கிறாங்க. ஃபுட்டுன்றாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றாங்க. அதை ஃபூடுன்னு சொல்லணும், ஃபாஸ்ட்டு ஃபூடு அப்படின்னு சொல்லணும். ஃபூடு. டூத், மூன், ஸ்பூன், டூல், ஸ்க்ரூ, க்ளூ, ப்ளூ, க்ளூ, க்ரூ, ஹூ, ஜூ, ஷூ, ட்ரூ, டூ, த்ரூ, பேம்பூ, கேங்கரு. இதை நிறைய பேர் கங்காருன்னு சொல்கிறாங்க, தமிழில் அப்படி சொல்கிறாங்க, ஆனால் ஆங்கிலத்தில் கேங்கரு அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது. ஓகேவா? சில உச்சரிப்புகளை பார்க்க இருக்கிறோம், உயிர் ஓசைகளை பார்க்க இருக்கிறோம். இதெல்லாம் வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முந்தைய காணொளிகளில் நம்ம ஒரு 4 உச்சரிப்புகளை பார்த்தோம் இது வரைக்கும். இப்பொழுது 5வது உச்சரிப்புலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5வது உச்சரிப்பு, இதுக்கு ஒரு சிம்பல் கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த சாய்வு கோடுகளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதை ஏ அப்படின்னு சொல்லணும். இது கிட்டத்தட்ட தமிழில் இருக்கிற ஏ மாதிரி தான், சரியா, குரில் ஓசை இருக்கு இல்லையா, நம்ம ஏ ஏ 2 சொல்கிறோம், அதில் குரில் ஏ, அந்த ஓசை தான். அதனால் இந்த வார்த்தை அதுக்கு உதாரணம். அது எப்படி படிக்கிறோம், பெட் அப்படின்னு படிக்கிறோம். மற்ற வார்த்தைகளும் நான் படிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். பெட், பெக், பெல், பென், பெட், செல், டென், ஃபெட், ஃபெல், கெட், hen, hem, hell, jet, leg, less, let, men, met, mess, pen, pet, red, cell, set, tell, 10, well, deaf. இதில் 2 எழுத்து ஏ இருந்தாலும் கூட அது அந்த ஏன்ற ஓசையில் தான் அது சொல்கிறோம், டெஃப் அப்படின்ட்டு. ஓகேவா? எல்லாம் சுலபமான வார்த்தைகள் தான். அடுத்த சவுண்டு பாருங்கள், இந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள். இதை லேசாக அ அப்படின்னு உச்சரிக்கணும். தமிழில் நம்ம அ அப்படின்னு உச்சரிக்கிறோம், அது நல்ல ஒரு எனர்ஜியோட, ஒரு ஆற்றலோடு நம்ம சொல்கிறோம். இது மென்மையாக, ரொம்ப மென்மையாக லேசாக சொல்கிறோம் அ அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு உதாரண வார்த்தை அக்ரி. சரியா, முதலாவது சொன்ன அந்த அ லேசாக சொல்கிறேன், அக்ரி. சரியா, ரொம்ப அழுத்தமாக அக்ரி அப்படின்னு சொல்கிறது இல்லை, அக்ரி அப்படின்ட்டு லேசாக உச்சரிக்கிறோம். அதே மாதிரி இந்த வார்த்தைகளையும் அந்த சவுண்ட் இருக்குது, நான் வாசிக்கிறேன், கவனிங்க.
ago, attract, dollar, agree, oyster, around, ribbon, bottom, river, better, paper, beggar, open, butter, over, letter, water, lemon. சரியா? இது மாதிரி லேசான இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, இதில் கடைசியில் வர இந்த ஆர் வந்து உச்சரிக்கிறதே இல்லை. பேப்பர் அப்படின்னு தான் உச்சரிக்கிறாங்க. வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, லெட்டர் அப்படின்னு. நம்ம இந்தியர்கள் வந்து ஆரை உச்சரிக்கிறோம், லெட்டர் அப்படிங்கிறோம். அது லெட்டர். இது வந்து ஆங்கிலேயர்கள், அதாவது பிரிட்டிஷ்காரங்க இந்த ஆரை உச்சரிக்கிறது இல்லை. அமெரிக்கர்கள் வந்து இதை அவர்களுக்குரிய பாணியில் அதை அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. சரியா? அவங்க உச்சரிக்கிறது லெட்டர், வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த வார்த்தை எப்படி படிப்பாங்க? அந்த டி கூட டி மாதிரி உச்சரிப்பாங்க. வாட்டர், பெகர். அந்த ஆர் வந்து லேசாக உச்சரிப்பாங்க அவங்க. சரி, இதில் வந்து உங்களுக்கு இந்த ஆன்ற மென்மையான ஓசை எந்த இடத்துல வருது அப்படின்னு சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. இப்போ இதில் வந்து 2 ஈ இருக்குது. எந்த எழுத்து அந்த உச்சரிப்பை கொடுக்குது அதை நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன், ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் இப்போ. சரியா? இப்போ பார்க்கலாம். நீங்கள் இதில் பாருங்கள், இந்த அகோ, அட்ராக்ட், டாலர் பின்னால் உள்ள, அக்ரி, ஆய்ஸ்டர், இந்த அரவுண்ட், ribbon, bottom, river, better, paper, beggar, open, butter, over, letter, water, lemon. சரியா? இங்கே எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேனோ அந்த எழுத்துக்கள் தான் இந்த மென்மையான உச்சரிப்போடு ஒலிக்கப்படுகின்றன. இது உங்களுக்கு சுலபமானது தான். இதெல்லாம் கற்றுக்கிட்டால் நம்ம ஆங்கிலம் ரொம்ப அருமையாக உச்சரிக்கலாம், ஆங்கிலேயர்களைப் போல் அழகாக உச்சரிக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பயிற்சி. ஆங்கிலம் வேகமாக வாசிக்கவும் நீங்கள் பழகிடுவீங்க. இதில் வந்து நீங்கள் சில வார்த்தைகளுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். இதில் நாங்கள் வார்த்தைகளுடைய அர்த்தம் சொல்லலை, இருந்தாலும் அதுக்கு வேறு காணொலிகள் போட்டிருக்கிறோம். அது எங்களுடைய சேனலில் இருக்குது. 1000 வார்த்தைகள், அதிகம் பயன்படும் 1000 வார்த்தைகள், அந்த மாதிரிலாம் காணொலிகள் போட்டிருக்கோம். நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அர்த்தத்தோடு நாங்கள் கொடுத்துருப்போம். சரி, இதனுடைய தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்கலாம். அதே உச்சரிப்பு தான், மென்மையான உச்சரிப்பு. அண்டர் சொல்ல நீங்களும் சொல்லணும். கவர், மாஸ்டர், above, father, about, mother, speaker, brother, corner, sister, doctor, daughter, painter, rubber. சரியா? எந்த எழுத்து அந்த மென்மையான அ என்ற ஓசையோடு உச்சரிக்கப்படுகிறது நான் இப்போ மார்க் பண்ணுறேன். அண்டர், கவர், மாஸ்டர், above, father, about, mother, speaker, brother, corner, sister, doctor, daughter, painter, rubber. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ஓசையை பார்க்கலாம். இங்கே 7வது சவுண்டு. இதை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? அப்படின்னு உச்சரிக்கிறோம், அப்படின்ட்டு. சரியா? தமிழில் இந்த ஓசை கிடையாது. இந்த 2 சாய்வு கோடுகளுக்குள்ள இந்த சிம்பல் கொடுத்துருக்கோம் இல்லையா, 3ன்ற மாதிரி ஒரு நம்பரும் அடுத்து 2 புள்ளி அது மாதிரி இருந்ததுன்னா அது அப்படிங்கிற சவுண்டு. அதற்கு உதாரணம் இந்த பேர்டு அப்படிங்கிற சவுண்டு. சரியா? இந்த ஐயும் ஆறும் சேர்ந்து அப்படியே மெர்ஜாகி மிங்கிளாகி என்னாவது இந்த ஓசையை கொடுக்கிறது. 2 மிக்ஸ் ஆகி இந்த ஓசையை கொடுக்கிறது. சரியா? இப்போ நான் ஒன்றுனா வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். இதுவும் ரொம்ப ஈஸி தான். சரியா?
ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா, இது கத்துக்காதவங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமானது. இந்த பாடத்த வீடியோவ அவங்க தவற விட்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த உச்சரிப்புலாம் ரொம்ப கஷ்டம். உங்கள பார்த்து அவங்க பின்னால ஆச்சரியப்படுவாங்க. சரியா? இப்ப பாருங்க, இத நான் வாசிக்கிறேன். நீங்களும் திருப்பி சொல்லுங்க. ஃப, ஹ, ப, ச. சரியா? ஏற்கனவே சொன்னது போல இந்த கடைசியில வர ஆர் என்ற எழுத்தை ஆங்கிலேயர்கள் உச்சரிப்பதில்லை. அமெரிக்கர்கள் வந்து ழ் அப்படின்னு உச்சரிப்பாங்க. சரியா? இது வந்து பேர்ட், பர்ன், ஏர்ன். சரியா? இது ஏன்ற ஓசையில் ஆரம்பிக்கக்கூடாது. இது ன்ற ஓசையில் தான் ஆரம்பிக்கணும். ஏர்ன், ஃபர்ம், ஃபர்ன், கேர்ள், ஹர்ட், டர்ம், டர்ன், verb, word, work, worm, birth, birth, birth. சரியா? burst, chur, curse, dirty, early, earth, first, learn, mercy, nurse, occur, pearl, shirt, skirt, third, urban, world, burden, church, circle, circus, insert, murder, person, return. சரியா? இதில் வந்து 2 தடவை அந்த சவுண்ட் வருது. மர்டர். சரியா? மர்டர். அடுத்த பேஜை பார்க்கலாம். இதே சவுண்டு தான். இந்த சவுண்டு தான். இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். thirst, turkey, urgent, virgin, curtain, certain, circuit, kernel. இதை நிறைய பேர் தப்பாக படிக்கிறாங்க. இதை எப்படி படிக்கணும்? ஆரே இல்லை இருந்தாலும் அப்படி தான் சவுண்டு வருது. கர்னல் அப்படின்னு படிக்கணும். convert, herself, worthy, journey, nervous, nursery, observe, perfect, purpose, service, surface. இது வந்து சர்ஃபேஸ் இல்லை, சர்ஃபிஸ் அப்படின்னு படிப்பாங்க. சர்ஃபிஸ், சர்ஜரி, thirsty, version, worship, external, internal, personal, purchase. இதை இன்னும் பர்ச்சேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரிசர்ச், certainly, furniture, emergency, university. ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இந்த பாடங்களில் இப்போது வரிசையாக ஆங்கில உயிர் ஓசைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 7 ஓசைகளை பார்த்தோம். இப்பொழுது 8வது ஓசையிலிருந்து அதை முதலாவது கொஞ்சம் சுருக்கமாக பார்த்து விடுவோம். அதுக்கு பிறகு இதற்கான இந்த ஓசைகளை கொண்ட வார்த்தைகளை அப்புறம் பார்க்கலாம். இந்த பாடத்தை பாருங்கள். இதில் வந்து முதலாவது 8வது சவுண்ட் என்ன, அந்த வவல் சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சவுண்டு. இது வந்து 2 ஸ்லாஷ்க்கு நடுவில் இந்த சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா? இதை எப்படி உச்சரிக்கணும்?
ஆ அப்படின்னு உச்சரிக்கணும். சரியா? நம்ம தமிழில் வந்து ஆ அப்படின்னு உச்சரிக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. அது இன்னும் கொஞ்சம் நான் விளக்கி சொல்ல போகிறேன் பின்னாடி. இப்போ கவனிங்க. இது வந்து ஆ அப்படின்ட்டு, அதற்கு உதாரண வார்த்தை கால். ஓகேவா? அடுத்த சவுண்ட் வந்து 9வது ஒலி. அது வந்து ஆங்கிலத்துக்கே உரியது, தமிழில் கிடையாது. இது அப்படிங்கிற சவுண்டு. சரியா? தமிழில் வந்து ஆ உண்டு, ஏ உண்டு. ஆ என்ற ஓசையும் ஏ என்ற ஓசையும் அந்த உயிரெழுத்துக்கள்லாம் உண்டு. ஆனால் அவற்றுக்கு இடைப்பட்ட ஒலியாகிய இந்த ஒலி என்ற ஓசை கிடையாது. இது ஆங்கிலத்தில் உண்டு. ஓகேவா? இந்த ஓசை கொண்ட வார்த்தை, அதுக்கு உதாரண வார்த்தை கேட். சரியா? அடுத்தது 10வது சவுண்டு சரியா? இந்த சவுண்டு வந்து கொஞ்சம் அழுத்தமானது. ஆனால் குரில் ஓசை தான், ஷார்ட் வவுல் தான். அது வந்து கொஞ்சம் அழுத்தமாக வேகமாக சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு உதாரண வார்த்தை அப். 11வது சவுண்ட் இது வந்து ஆ. சரியா? இந்த வந்து அதற்கு உதாரண வார்த்தை ஃபார். இந்த சவுண்டை சொல்லும்போது உதடுகள் கொஞ்சம் அகலமாக பரவலாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். இப்போது 12வது சவுண்டு இது ஆ. சரியா? இந்த அதுக்கு உதாரண வார்த்தை ஆன். இப்போ இந்த ஆன்ற ஓசையே 3 சொல்லிட்டேன். சரியா? அதனால் அதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். அது 3த்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உங்களுக்கு பாருங்கள், உதடுகளுடைய ஒரு பொசிஷன். அந்த இதெல்லாம் உதடுகள் கலர் இல்லை. சரியா? அந்த லிப்ஸு, இந்த லிப்ஸு எப்படி ரவுண்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு ஓசைக்கும் இந்த மாதிரி உதடுகள் மாறும். இப்போ இது வந்து கலரில் இல்லை, கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். அது கலர் அடிச்சுட்டு உங்களுக்கு விளக்கி சொல்லலாம். இது ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக கலர் அடிச்சிடுறேன். இப்போ இதுக்கெல்லாம் நல்லா கலர் அடித்தாச்சு. இப்போ இது பார்க்குறதுக்கு உதடுகள் மாதிரி இருக்குதா? சரியா? இப்போ இந்த லிப் ரவுண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இந்த 3 ஓசைகள் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து இது இது ஆ. இந்த சவுண்டெல்லாம் சொல்லும்போது உதடுகள் எப்படி என்ன நிலையை அடைகிறது, எப்படி அது ரவுண்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இது காடு. சரியா? இந்த காடுன்னு ஒலிக்கும்போது உதடுகள் பரவலாக இருக்கிறது. இங்கே அடுத்தது இந்த ஓசை பாருங்கள், இது 2வது ஓசை. இது வந்து ஆ என்ற ஓசை. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரவுண்டாக இருக்குது. இதுக்கு உதாரண வார்த்தை காஸ்ட். இந்த ஓசை இது 3வது ஓசை. இது ஆ. இதை சொல்லும்போது உதடுகள் இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் ஆகிடுது. இதுக்கு உதாரண வார்த்தை கால். கார்டு, காஸ்ட், கால். ஓகேவா? இப்பொழுது உங்களுக்கு இது நன்றாக புரிந்திருக்கும். உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா நீங்களும் கூட இது மாதிரி படத்தை வரைஞ்சி அதுக்கு கொஞ்சம் கலர் அடித்து பாருங்கள். அதுக்கு என்ன சிம்பலோ அந்த வார்த்தையும் எழுதுங்க. பக்கத்தில் அந்த சிம்பலையும் நீங்கள் எழுதி பயிற்சி செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது அப்படியே மனசில் பதியும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். அடுத்தது இப்போ வார்த்தைகளுக்கு போகலாம். 8வது சவுண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஓ என்ற சவுண்டு. உதடு நல்லா ரவுண்ட் ஆகும். இதுக்கு உதாரண வார்த்தை கால் அப்படின்னு சொன்னேன். மற்ற வார்த்தைகள் அவற்றை நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். ஆர். சரியா? இன்னொரு ஆர் இருக்குது, அது ARER. சரியா? இங்கிலீஷில் ARER ஒரு ஆக்சிலரி வெர்ப், ஒரு வினைச்சொல் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதுக்கு வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறோம். உதடுகள் பரவலாக இருக்கும். இது அல்லதுன்ற அர்த்தம். அதுக்கு நம்ம சொல்லும்போது ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆல், ALL. அதை எப்படி உச்சரிக்கிறோம்? ஆல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இது வந்து வார், லா, ஃபார், நார், கால், டால், ஃபார்ம், sought, door, lord, talk, hall, wall, பால். இது ஒருவருடைய பெயர். அதில் கேபிட்டல் P வந்திருக்கணும். இங்கே அப்படி ஸ்மால் P பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி, அடுத்தது இதெல்லாம் சொல்லணும். நான் சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லணும். பால், வாக், வார்ம், draw,
fall, call, ward, small. சரியா சொல்கிறீங்களா? பயிற்சி செய்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாதே, சாதாரணமாக தானே உச்சரிக்கிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்து நாட்டுக்காரங்க உச்சரிக்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த மாதிரி உச்சரிப்பாங்க. இந்த உச்சரிப்பு கற்றுக்காததுனால தான் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் நல்லாவே தெரியும், இங்கிலீஷ் பேசுகிறதையும் பேசுவாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு இங்கிலீஷ் ட்ராமாவோ இங்கிலீஷ் படமோ அது ஓடிச்சுன்னா அதை புரிஞ்சிக்க முடியாது. சரியா? அப்போ இதை நம்ம கற்றுக்கலாம். இது வாட்டர், ஆர்டர், கோட், நார்த். சரி, நம்ம வடக்கு திசைன்றோம்ல, அதை எப்படி உச்சரிக்கிறோம்? நார்த். ஷார்ட், போர்டு, அவார்டு, ஃப்ளோ, ஹார்ஸ், course, broad, yours, false, shore, straw, course, always, before, almost, record, normal, fourth, author, autumn, clause, already, towards, support, morning, all right, shortly, although, daughter, ordinary, northern, audience, important. இது வந்து இதெல்லாம் சில பேரால் நம்ப முடியாது, ஆனால் இப்படி தான் அந்த ஓசை, இதுதான். இது உங்களுக்கு பயிற்சி ஆகிடும். சரியா? அடுத்த உச்சரிப்புக்கு போகலாம். இது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ இந்த 9th சவுண்டு ஆன்ற சவுண்டு இது எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவீங்க. கேட். இப்போ நான் வாசிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். பேட், கேட், ஃபேட், மேப், மேட், rat, sat, chat, land, can, fan, ran, van, sand, yam, lack, back, fact, dam, ham, jam, ram, lamp, camp, tank, sample, camera, capital. இப்போ 10வது சவுண்டு அ என்ற சவுண்டு. இந்த 2 சாய்வு கோடுகள், 2 ஸ்லாஷுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருந்தா, அந்த வீன்ற எழுத்தை கவுத்துன மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா அந்த சிம்பிளை வந்து நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறோம்? அது அ அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இது தமிழில் சொல்லப்படுகிற ஆவை வந்து கொஞ்சம் வேகமாக சொன்ன மாதிரி இருக்கும். ஓகேவா? தமிழில் வந்து ஆ என்ற எழுத்துக்கு ஒரு மாத்திரை அப்படின்வோம். இது கொஞ்சம் அதை விட நம்ம வேகமாக சொல்லுவோம். இந்த உதாரண வார்த்தை அப். இதே ஓசை கொண்ட இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். அப், அஸ், பன், பஸ், பட், கப், கட், ஃபன், கன், ஹட், ஜக், மக், நன், ஒன், ரன், சன், சம், சன், ஒன், பல்ப், கம், டஸ், டன், டவ், டக், டல், டஸ்ட், லவ். இந்த ஆன்ற சவுண்டு ஒரு துடிப்போட
அந்த சவுண்டு சொல்லப்படுகிறது. சரி, அடுத்த சவுண்டு பார்த்தோன்னா இந்த 11th சவுண்ட். இது ஆ. இந்த ஆன்ற சவுண்டை குறிக்க 2 சாய்வு கோடுகள். இது உதடுகள் கொஞ்சம் பரவலாக இருக்கும். இந்த சவுண்டை கூட நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் படத்தோடு உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அந்த உதடுகளுடைய நிலை ஒரு பரவலாக இருக்கும், எந்த விதமான ரவுண்டிங் இல்லாமல் பரவலாக உதடுகள் இருக்கும். அப்பொழுது நம்ம ஆ என்று சொல்லும் பொழுது உண்டாகிற ஓசை இது. இதை நம்ம இதற்கு உதாரண வார்த்தை ஃபார். மற்ற வார்த்தைகள், இந்த சவுண்டு உள்ள மற்ற வார்த்தைகளை பார்க்கலாம். பார், கார், ஜார், ஃபார், பார், ஸ்டார், டார், கார்டு, ஃபாஸ்ட், ஹார்ட், பார்க், டார்க், லார்க், மார்க், பாத், ஆஸ்க், ஃப்ளாஸ்க், ஹாஃப், ஆம், ஃபார்ம், ஹாம், காம், பாம். இந்த வார்த்தைகளை நான் சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லணும். எல்லா காணொலிகளும் நீங்கள் அப்படி தான் பயிற்சி பண்ணணும். இப்போ இன்னும் கூட இதே சவுண்டில் மற்ற வார்த்தைகள் அடுத்த பக்கத்தில் இருக்குது, அதை வாசிக்கிறேன். கிளாஸ், லாஸ்ட், ஆர்ட், டாட், பார்ட், காட், சார்ஜ், லார்ஜ், மார்ச், ஷார்ப், ஸ்மார்ட், ஸ்டார்ட், yard, charm, chart, market, bazaar, barley, party, army, garden, artist, father, drama, dance, காசில். இப்போ இந்த வார்த்தை கிளாஸ், இதை கிளாஸ் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அந்த மாதிரி சொன்னாலும் தப்பு இல்லை, அதுவும் கரெக்ட் தான். அதே மாதிரி இது டான்ஸ், இதை டான்ஸுன்னு சொன்னாலும் தவறு இல்லை. ஓகேவா? இது காசில். சிலர் இதை கேசில் அப்படின்வாங்க. ஓகே, நம்ம அடுத்த சவுண்டுக்கு போகலாம். இது 12th சவுண்டு, லாஸ்ட் வவல் சவுண்ட். அதாவது பியூர் வவலில் 12வது சவுண்டு. இதுதான் அந்த உயிரோசையில் கடைசி உயிரோசை. இது ஆ. சரியா? இதை சொல்லும்போது ஓரளவுக்கு லிப்ஸ் ரவுண்ட் ஆகும். அதாவது உதடுகள் ஓரளவு வட்டமான நிலையை அடையும். இதற்கு உதாரண வார்த்தை ஆன். மற்ற வார்த்தைகளை பார்ப்போம். ஃப்ராக், ஆஃப், நாட், வாட், வாண்ட், ஆஃப், ஆஃபன், லாங், ஜான், lot, office, body, guard, upon, across, job, common, strong, hospital, cost, wrong. அடுத்தது இதே 12வது ஓசை உள்ள இன்னும் பல வார்த்தைகள். டாப், மாடல், மாடர்ன், ஸ்டாப், அலாங், லாஸ், ஷாப், கான்ட்ராக்ட், சாரி, காலேஜ், பியாண்ட், doctor, hot, follow, box, dog, stock, forest, form, offer, soft,
bottom, moral, copy, cross, constant, strong, odd, shock, song, block, solid, golf, fault, pocket, was, poverty, salt, score, watch, bomb, fox, pop, dollar, solve, pot, cloth, lock, pond. ஓகேவா? இப்பொழுது இதுவரைக்கும் நாம் உயிர் ஓசைகளை பார்த்தோம். பியூர் வவல் சவுண்ட்ஸை ஆங்கிலத்தில் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக கலப்பு உயிரோசைகள் என்ற ஒரு பிரிவை பார்க்கலாம். அதற்கு ஆங்கிலத்தில் டிஃப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஃப்தாங்ஸ் பற்றி நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிகவும் நன்றி. இதை ஷேர் செய்தவர்களுக்கு, லைக் கொடுத்தவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.